அதாவது இருவருமே கூட்டணியிலேருந்து வெளியில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது பற்றி நான் எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், முழுசாக 3 மாதம் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது. 96 தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வந்துச்சு. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதயமாச்சு. பிறகு சைக்கிள் சின்னம் வந்துச்சு. ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் எந்த நேரத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்காக அவங்களுக்கு மாதம் அவங்களுடைய சுமை கூடிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க, டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு 2 முறை பெட்ரோல் டீசல் விலை குறைத்த பிறகு கூட அவங்க எந்த டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், மானியம் தருவோம்னு சொன்னாங்க மாநில அரசு, அதான் தரல. இப்படி எல்லாமே பொய் வாக்குறுதிகள், போலி வாக்குறுதிகள், போலி மத சார்பின்மை, மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் போய் சேர்வதற்கு தடையாக இருப்பது, பொய் சொல்வது, 100 நாள் வேலை திட்டம் புதுசாக வடிவமைக்கப்பட்டு 124 உயர்த்தப்பட்டு அது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை முடித்து விட்டார்கள் அப்படின்னு. அப்போ மத்திய அரசு தான் அது கொடுக்கு, அதையாவது முதல்ல ஒத்துக்கொள்ள வேணும் தான் என்னுடைய இது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் வாழ்த்து சொல்றீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க, ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், ஹோலின புனித பயணத்துக்கு நானே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க, வரவேற்கிறேன், ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க? தைரியமாக சொல்ல வேண்டியதுதானே. அப்போ போலி மத சார்பின்மை தானே. இதெல்லாம் மக்களுடைய புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை, தன்னுடைய மக்களுக்கான ஆட்சியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் மக்கள் விரோதத்தை சம்பாத்தியம் பண்ணி நிச்சயமாக ஆட்சி அகற்றப்படும் என்பது. தமிழகத்தில் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, கட்சிகளே இல்லைன்ற கருத்து தொடர்ந்து விஜய் வலியுறுத்திட்டே இருக்காரு. அதாவது சொல்லணும்னா எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்கிற மாதிரி தான், 100 நாள் வேலை திட்டத்தை சொல்கிற மாதிரி தான். இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜயை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்போ அவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்கு. வரிசையாக ஒரு 10-15 பேரை வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். 2வது அதுக்கு பிறகு பேசிக்கலாம். நான் குறை சொல்லலை, அவரவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் அவருடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து இபிஎஸ் விஜய் வரணும், கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம்.
அவருடைய விருப்பம் அது, அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து அது எல்லாருக்கும் திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்துக்கூடிய கட்சிகள்னா ஒன்றாக இணைகின்ற ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. நல்ல விஷயம்தான். ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும், கொள்கை அளவில் இல்லை. ஒரே முடிவு 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்.